இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு பிளெயின்டிஃப் ரிலை பண்ணக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது, பிளெயின்ட்டோட ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரொவிஷன் ஒன்று இருக்குது. ஆர்டர் 7 ரூல் 14 சிவில் ப்ரொசீஜர் கோடில் கொடுக்கப்பட்டிருக்கு. லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்கிறது உண்டு. இதை பற்றி ஒரு சில மிஸ்கன்செப்ஷன்ஸும் இருக்குது, சரியாக புரியாத ஒரு சில விஷயங்களும் இருக்குது. ஸோ இதை பற்றி ஆர்டர் 7 ரூல் 14 சிவில் ப்ரொசீஜர் கோடை பற்றியும் பிளெயின்டிஃப் அந்த டாக்குமெண்ட்ஸை பிளெயின்ட்டோடவே ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ப்ரொசீஜர்ஸை பற்றியும் ஒரு சில விஷயங்களை இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஆர்டர் 7 ரூல் 14 சிவில் ப்ரொசீஜர் கோட். சாதாரணமாக நம்ம ஒரு பிளெயின்ட் ஒன்று டிராஃப்ட் பண்ணி கொடுக்குறோன்னா அது பேக் சைடில் கடைசியில் அந்த ஷெடியூலுக்கு அப்புறம் ஒரு பேராகிராஃப் ஒன்று ஆரம்பிக்கும். லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அண்டர் ஆர்டர் 7 ரூல் 14 சிவில் ப்ரொசீஜர் கோட்னு ஒன்று இருக்கும். அதில் ஒரு லிஸ்ட் இருக்கும். இந்த டாக்குமெண்ட் சீரியல் நம்பர், டாக்குமெண்ட்டோட டேட்டு, யார் அந்த டாக்குமெண்ட்டோட பார்ட்டிஸு, அந்த டாக்குமெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷன்னு, அதுக்கப்புறம் அது ஒரிஜினலாக ஜெராக்ஸாக சர்டிஃபைட் காப்பியான்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். இந்த ஆர்டர் 7 ரூல் 14 என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸை அடிப்படையாக வச்சு இந்த கேஸை ஃபைல் பண்ணுறோமோ அதெல்லாம் தான் அந்த டாக்குமெண்ட்ஸாக அது அந்த கேஸோடவே சேரக்கூடிய டாக்குமெண்ட்ஸ். இது ஒரு எவிடன்ஸாக மார்க் பண்ணப்படுற டாக்குமெண்ட்ஸுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த பிளெயின்ட்டை இன்செப்ஷன் ஸ்டேஜில் கொடுக்கும்போது, ப்ரெசென்ட் பண்ணும்போது அதோட சேர்த்து கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸோட காப்பீஸ், டாக்குமெண்ட்ஸ் தான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது ஆர்டர் 7 ரூல் 14 என்ன சொல்லப்படுறதுன்னா, when a plaintiff sues upon or relies upon any document, he shall enter the same in the documents in a list, and he shall attach a list along with the plaintiff, and he shall produce a copy of the document and the original thereof to the court. அதாவது ஒரு பிளெயின்டிஃப் ஒரு டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி அடிப்படையாக வச்சு ஒரு வழக்கு தொடுக்கிறாருன்றது வேற, ரிலை பண்ணுறாருன்றது வேற. அதாவது ஆதார அடிப்படையில் ஒரு டாக்குமெண்ட்டை வச்சிருக்காருன்றது வேற, அந்த வழக்கோட அடிப்படையிலேயே அந்த டாக்குமெண்ட் தான் இருக்குன்றது வேற. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ரோனோட் இருக்கு. அந்த ப்ரோனோட் மூலமாக ஒருத்தர் எனக்கு பணம் தரணும், நான் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறேன்னா ஐ எம் சூயிங் அப்பான் த ப்ரோனோட்டுன்றது அர்த்தம். ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு, அந்த கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி நான் கேஸ் ஃபைல் பண்ணுறேன்னா ஐ எம் சூயிங் அப்பான் த கான்ட்ராக்டர் அப்பான் த அக்ரிமெண்ட்ன்றது அர்த்தம். இது சியூஸ் அப்பான் த டாக்குமெண்ட். ரிலைஸ் அப்பான் த டாக்குமெண்ட்னா, ஒருத்தர் எனக்கு பணம் தரணும், நான் அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறேன். நான் அவருக்கு ஒரு பணத்தை டிரான்ஸ்ஃபர் முன்னாடி கொடுத்ததுக்கான ப்ரூஃப் அந்த டாக்குமெண்ட், அந்த பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ், அந்த என்ட்ரி, பேங்க் என்ட்ரி, பேங்க் பாஸ்புக் என்ட்ரியை நான் ஒரு ப்ரூஃபாக நான் சப்மிட் பண்ணுறேன்னா அது ரிலையிங் அப்பான் டாக்குமெண்ட். அதனால் ஒரு விஷயத்த ஒரு ஆதாரமாக நான் சப்மிட் பண்ணுறேன், நான் ஒரு டாக்குமெண்ட்டை, அது ரிலைட் அப்பான் டாக்குமெண்ட்ஸ் விச் ஆர் ரிலைட் அப்பான். டாக்குமெண்ட்ஸ் விச் ஆர் சூட் அப்பான்றது அந்த டாக்குமெண்ட்டே ஒரு அடிப்படை. அந்த டாக்குமெண்ட்டே அதுக்கு மேற்கொண்டு எந்த விதமான ஆதாரமோ ஆர்குமெண்ட்டோ கிடையாதுன்னு நினச்சி அது டாக்குமெண்ட்ஸ் சூட் அப்பான். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பட் இப்படி ரெண்டு தரப்பில் இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஒரு லிஸ்ட்டாக போட்டு அந்த பிளெயின்டிஃப் பிளெயின்ட்டோட அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்குமெண்ட் உண்மையானது, எந்த விதமான ஃபேப்ரிகேஷனும் இல்லாததுன்னு சொல்லி உறுதி சொல்லணும். அந்த பிளெயின்ட்லேயே அதை உறுதி சொல்லணும். இந்த டாக்குமெண்ட்ஸ், லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை நம்ம சப்மிட் பண்ணுறது எவிடன்ஸில் சப்மிட் பண்ணுற லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்க்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸில் ஒரு சில டாக்குமெண்ட் கொடுத்துருக்கு, அது ஒரு தவறான டாக்குமெண்ட்டாக இருக்குன்றதுனால டிஃபெண்டன்ட் ஆரம்ப கட்டத்திலே அதை சேலஞ்ச் பண்ண முடியாது. அந்த டாக்குமெண்ட்டோட வெரைசிட்டியை டிஃபெண்டன்ட்டால் ஆரம்ப கட்டத்தில் சேலஞ்ச் பண்ண, இன்செப்ஷன் ஸ்டேஜிலே சேலஞ்ச் பண்ண முடியாது. ஒருவேளை அதை மார்க் பண்ணுறதுக்காக சப்மிட் பண்ணப்பட்டதுன்னா அதை ரெலவன்சி பற்றியும் அட்மிசிபிலிட்டி பற்றியும் ஏற்புடைய தன்மையை பற்றியும் அந்த டிஃபெண்டன்ட் அந்த டாக்குமெண்ட்டை சேலஞ்ச் பண்ண முடியுமே தவிர்த்து ஆரம்ப கட்டத்தில் அந்த பிளெயின்ட்டோட அது அட்டாச் ஆயிருக்குன்றதுனால மட்டும் அதை சேலஞ்ச் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் நிறைய இடத்துல ஒரு காப்பி அப்ளை பண்ணால் கூட அந்த காப்பீஸ் கிடைக்கிறது சந்தேகம் தான். ஒருவேளை இப்படி ஒரு டாக்குமெண்ட் ஒன்று இருக்குது, ஆனால் பிளெயின்டிஃபோட பொசிஷன்லேயே இல்லை, அவரோட உடைமையிலேயே இல்லைன்னா அவர் அதை மென்ஷன் பண்ணும், யாரோட உடைமையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக அந்த பிளெயின்ட்டில் அவர் மென்ஷன் பண்ண வேண்டியது அவசியம். ஒருவேளை ஒரு டாக்குமெண்ட்டை அந்த லிஸ்ட்டில் எழுதாமல், அந்த டாக்குமெண்ட்டை பற்றி மென்ஷன் பண்ணாமல், லிஸ்ட்டில் கொடுக்காம பிளெயின்ட் ஃபைல் பண்ணும்போதும் அந்த டாக்குமெண்ட் கொடுக்கலன்னா அந்த டாக்குமெண்ட்டை ஆதாரமாக ஏற்றுக்க வைக்கிறதுக்கு கோர்ட்டில் ஸ்பெஷலாக பெட்டிஷன் போட்டு பர்மிஷன் வாங்கியாகணும். அதனால் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் பேசிஸில் அந்த பிளெயின்ட்டை ஃபைல் பண்ணுறோமோ அந்த டாக்குமெண்ட்ஸில் அந்த லிஸ்ட்டில் சேர்க்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயம். ஒரு பிளெயின்ட்டோட பாடியில், அதாவது அந்த இருக்கிற பேராகிராஃப்ஸில் இந்த டாக்குமெண்ட் பற்றி எந்த விதமான மென்ஷனும் இல்லைன்றதுனால அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸில் அதை சேர்த்துக்கக்கூடாது, இல்லைன்னா எவிடன்ஸாக இந்த டாக்குமெண்ட்ஸை சேர்த்துக்கக்கூடாதுன்றது எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பார்ட்டிஷன் சூட், இவர் இந்த குடும்ப உறுப்பினர்ன்றதுனால
லிஸ்ட் ஆஃப் அவர் வந்து சின்ன வயசுல ஏதாவது ஒரு டூர் போகும்போது எடுத்த ஒரு ஃபோட்டோகிராஃப் இந்த குடும்ப உறுப்பினர்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த ஃபோட்டோகிராஃபை ஒரு எவிடன்ஸாக சப்மிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் வந்து இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் தி பாடி ஆஃப் த பிளைண்ட். ஏன்னா டூர் போன கதைலாம் அங்கே சொல்லியிருக்க போகிறது கிடையாது பிளைண்ட்டில். ஆனால் ஜஸ்ட் பிகாஸ் அது வந்து பிளைண்டோட பாடியில் இல்லைன்றதுனால அந்த டாக்குமெண்ட்டை ஒரு எவிடன்ஸாக சேர்த்துக்க கூடாதுன்றதுனால இல்லை. அதே மாதிரி இந்த பிளைண்ட்டில் வந்து எப்படி இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணுமோ அதே மாதிரி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டே அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணுன்றது அவசியம். ரெண்டு கேட்டகரி டாக்குமெண்ட்ஸ் தான் எக்ஸம்டட்னு சொல்லலாம். ஒன்று வந்து இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் போது கொடுத்து அந்த விட்னஸ்க்கு வந்து அவங்களோட மெமரியை ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக கொடுக்கப்படுற ஒரு டாக்குமெண்ட். இவர் வந்து ஒரு சில விஷயத்தை நினைவூட்டுறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸில் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. அது ஒரு விஷயம். இன்னொன்று கிராஸ் எக்ஸாமினேஷனுக்காகவே ரிசர்வ் பண்ணப்பட்ட டாக்குமெண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டு விதமான டாக்குமெண்ட்ஸும் வந்து அங்கே ஆரம்ப கட்டத்திலே சப்மிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அந்த பிளைண்டோடவே சேர்த்து கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு ஷாப் புக் என்ட்ரி, அதாவது கடையில் இருக்கக்கூடிய புக் என்ட்ரி, அதை வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக சப்மிட் பண்ணணும்னா அதை கூட சப்மிட் பண்ணலாம். அந்த ஒரிஜினல் புக் என்ட்ரியை வந்து ஆரம்ப கட்டத்திலே காமிச்சு அந்த காப்பியை வந்து அவங்ககிட்டேருந்து ஆத்தன்டிகேட் பண்ணிட்டு அந்த கோர்ட்டில் வந்து அதை அட்டஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த காப்பியை வந்து சப்மிட் பண்ணி லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸில் சேர்க்கலாம். அதே மாதிரி ஒரு செக்கு, ப்ரோனோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னு இருக்கக்கூடியது தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா தொலைஞ்சு போன ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதை ஒரு டாக்குமெண்ட்டாக அட்டாச் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட காப்பியும் ஒரு இண்டெம்னிட்டி பாண்டும் அதை வந்து சேர்த்து அதை வந்து அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸில் சேர்த்து வச்சு சப்மிட் பண்ணலாம். இட் இஸ் ஆஸ் குட் ஆஸ் ஏ ஒரிஜினல் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரிஜினலாக இருந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இணையானது அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு டாக்குமெண்ட்டில் போதுமான அளவு ஸ்டாம்ப் சேர்க்கல, ஸ்டாம்ப் அஃபிக்ஸ் பண்ணல, ஆனால் அது வந்து எவிடன்ஸாக சேர்த்துக்க முடியும்னா சேர்த்துக்க முடியும். அதே மாதிரி அந்த ஸ்டாம்ப் டெபிசிட் ஸ்டாம்புக்கான பெனால்ட்டியோட அதுக்கப்புறம் கட்ட முடியுமானா கட்ட முடியும். அந்த பார்ட்டியே கட்டிட்டு அதை வந்து சரி செய்ய முடியும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸில் சேர்ந்தது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க அந்த பிளைண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து எவிடன்ஸாக அந்த கேஸுக்கே கடைசி வரைக்கும் செல்லுபடியாகும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு சில நிறைய இடத்துல வந்து ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்னு போட்டிருப்பாங்க லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸில். ஆனால் எவிடன்ஸ் ஸ்டேஜில் வந்து சர்டிஃபைட் காப்பியை சப்மிட் பண்ணுவாங்க, இல்லை ஸ்டாம்ப்டு காப்பியை சப்மிட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப காமனான விஷயம். அதனால அந்த பிளைண்ட்டில் இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து அந்த கேஸோட ஏற்புடைய தன்மைக்கும் அதை ஆரம்ப கட்டத்தில் இன்செப்ஷன் ஸ்டேஜில் அந்த கேஸோட அக்செப்டன்ஸ்க்கு தேவையானது. அதுக்கப்புறம் ஃபர்தர் ஸ்டேஜஸில் இந்த டாக்குமெண்ட்டை மார்க் பண்ண முடியாது, இதனோட இந்த வெர்ஷன் கொண்டு வாங்க, இல்லைனா இந்த டாக்குமெண்ட் ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் எவிடன்ஸ் ஸ்டேஜில் பாசிபிள்ன்றதுனால ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஆர்டர் 7 ரூல் 14 சிவில் ப்ரொசீஜர் கோட் நிறைய பேர் ரொம்ப ஒரு கவனம் செலுத்தாத ஒரு ப்ரொவிஷன். ஆனால் ட்ரையல் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ப்ரொவிஷன் சொல்ல முடியும். ஏன்னா பிளைண்ட்டை ஃபைல் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஒரு சில அடிப்படைகள் அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அந்த கேஸை நிறுத்திட்டு போகிறதுக்காக உதவுன்றதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு வேலிடான ஒரு ப்ரொவிஷன் தான் நம்ம சொல்ல முடியும்.